அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய முதல் வாசகமானது 1 சாமுவேல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. நற்செய்தி வாசகமானது மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் இறை சொற்றொடர்கள் 14 முதல் 20 முடிய. இன்றைய முதல் வாசகமானது சாமுவேல் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலமானது இஸ்ராயேலின் நீதிபதிகள் காலம், அரசியல் ஆன்மீக குழப்பம் நிறைந்த காலம். எல்கானாவுக்கு 2 மனைவிகள். அன்னா பிள்ளை பேரற்றவர், பெனினா பிள்ளை பேறு உள்ளவர். இக்கால சமூகத்தை போன்று அக்காலத்திலும் குழந்தை பேரின்மை என்பது அவமானமாகவும் கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாததாகவும் கருதப்பட்டது. பெனினா அன்னாவை அடிக்கடி எள்ளி நகையாடினாள். எல்கானா அன்னாவை நேசித்தாலும் அவளின் ஆழ்ந்த வேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆம், இன்றும் சமூகத்தில் குழந்தை பேரின்மை என்பது பெண்களின் தவறாக பார்க்கப்படுகிறது. பெனினா எவ்வாறு அன்னாவை பழித்துரைத்தாலோ அதுபோல இன்று பல பெண்கள் தங்களுடன் வாழும் பெண்களை இவ்வாறு எள்ளி நகையாடுகின்றனர். குடும்பத்தில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்றனர். பெண்கள் தங்களது வேதனையை, தங்களது துன்பத்தை, தங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாமல் இன்னும் பல்வேறு விதமான சித்திரவதைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். பெண்களே பெண்களின் நடத்தையை பற்றி தவறாக பேசுவதும் அவர்களது பெயரை கெடுப்பதும் மிகவும் தவறான குற்றமாகும். அன்னா சொல்ல முடியாத வேதனையில் துன்புற்றாலும் கடவுளை நோக்கி அழுகுரலை எழுப்புகின்றாள். இன்றும் எத்தனையோ பெண்கள் அவர்களது அழுகுரலை நம்மை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தி வாசகமானது இயேசு முதல் 4 சீடர்களை அழைப்பதை குறித்து இருக்கின்றது. இயேசு சீடர்களை அழைத்தவுடன் அவர்கள் தங்களது வலைகளை, குடும்பத்தை, தங்களது தொழிலை, தங்களுக்கென இருந்த பாதுகாப்பு வளையங்களை விட்டு உடனே இயேசுவை பின்தொடர்கிறார்கள். இவர்கள் அனைவருமே கல்வி கற்றவர்கள் அல்ல, மேல்தட்டு மக்கள் அல்ல, மாறாக ஏழை எளிய மீனவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்போர் ஆக்குவேன் என்று இயேசு அழைத்தவுடன் உடனே பின்தொடர்ந்த சீடர்களை நாமும் பின்பற்ற வேண்டும். நமக்கென வைத்திருக்கின்ற நமது பெயரை, புகழை, நமக்கென வைத்திருக்கின்ற பாதுகாப்பு வளையங்களை கடந்து இன்று இறைவன் இயேசு நம்மை எதற்காக அழைக்கின்றாரோ அத்தகைய குரலுக்கு செவிமடுப்பதற்கு நாம் எந்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். நமது தோற்றுநர் தந்தை ரவேல் அடிகளார் கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிந்ததால் தான் பாரிஸ் மண்ணிலிருந்து இந்திய மண்ணிற்கு வந்து இந்தியாவில் நற்செய்தி பணியாற்றி, குறிப்பாக புனித காணிக்கை எண்ணை சபையை தொடங்கி அதன் வழியாக சமூகத்தின் அவலக்குரல்களுக்கு பதில் கொடுத்தார். அன்னா கண்ணீரோடு கடவுளின் குரலை கேட்பதற்காக காத்திருந்தாள். இயேசுவின் சீடர்கள் நம்பிக்கையோடு உடனே இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இருவரின் வாழ்க்கையிலும் கடவுள் செயல்புரிகிறார் என்பது வெளிப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் சொல்ல முடியாத மனவேதனைகளில், மன அழுத்தங்களில், புரியப்படாத பிரச்சனைகளில் மூழ்கி இன்று தற்கொலைக்கு செல்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் இனம் காண்போம். சொல்ல முடியாத உணர்வுகளையும் புரிந்து கொள்வதற்கான அருளை ஆண்டவரிடம் கேட்போம். இதுவே இன்று இயேசு நமக்கு விடுக்கும் அழைப்பாகும். அன்பு இயேசுவே, எனக்கென வைத்திருக்கின்ற பாதுகாப்பு வளையங்களை தாண்டி உமக்காக வாழ, உமது மக்களை நான் முழு மனதோடு நேசிக்க, அழுகுரலை கேட்க எனக்கு வரம் தாரும். அழைப்பு என்பது பிழைப்பல்ல என்பதை உணர்ந்து உம்மை நான் பின்பற்ற எனக்கு அருள் தாரும்.